அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருக்க மீன் குழம்பு. கிராமத்து ஸ்டைலில் வித்தியாசமாக வைக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் திருக்க மீன். முழுசாக இப்படி தான் இருக்கும். வாழை கட் பண்ணிட்டு தான் கடையிலே கொடுத்தாங்க. இந்த மீன் கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்து வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலான ஒரு கிராமத்து திருக்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் உள்ளே வெள்ளையாக இருக்கும், மேலே ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதிகமாக முள் இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும், முள் அதிகமாக இருக்காது. கொஞ்சமாக குடல் மட்டும் எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். மீன் கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே தேங்காய் ஒரு 10-15 பல், சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், புளி ஒரு எலுமிச்சம்பழத்தோட கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன், ஒரு கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய். கத்திரிக்காய் பெருசாக இருக்கிறதுனால ஒன்றே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை குறகுறப்பாக அரைச்சிருக்கோம். அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு நம்ம குழம்பு வைக்க போகிற மண் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளி பழம் 2 எடுத்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் குழம்பு மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதையும் அந்த இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணி. நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, எல்லாமே குழம்பெல்லாம் கூட்டிகிட்டு தான் வைக்க போகிறோம். மீன் கூட சேர்க்கணும். முதல்ல நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒன்று சேர. நீங்கள் கரண்டி வச்சு கரைக்கிறனாலும் கரைச்சிக்கோங்க. இது மிளகு கூட்டுறதுன்னு சொல்லுவோம், மசால் கூட்டுறது. நல்லா ஒரு போல் கரைச்சிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனையும் அந்த மசால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையுமே நம்ம கரைச்சி வச்ச மிளகு கூட சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே மீன் சேர்த்து தான் அந்த குழம்பு செய்யணும். மற்ற குழம்புலாம் மீன் கொதிக்கும்போது செய்வோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டில் சேர்க்கனாலும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த குழம்பு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திருக்க மீன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா கொதிச்சு காயட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்ந்து காயட்டும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. மீன் துண்டு கூட இதுவும் சேர்ந்து நல்லா வேகட்டும். மீன் கரையாது சீக்கிரத்தில். நல்லா கொதித்து காயட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, நீங்கள் எந்த அரிசினாலும் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க, புழுங்கல் அரிசி. நல்லா வறுத்துக்கணும். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தெளிஞ்சு வரும் திருக்க மீன் குழம்பு. அதுக்காக தான் இந்த அரிசியை வறுத்து நம்ம பொடி பண்ணி அதில் சேர்க்க போகிறோம். வாசமாகவும் இருக்கும், இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. கண்டிப்பாக குழம்பு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியை வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை நல்லா நைஸாக திரித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி
நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே குழம்புல சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொஞ்சம் திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நம்ம இப்போ குழம்ப தாளிக்க போகிறோம். அதை சேர்த்து கொதித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் தாளிக்கணும். உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை. இது கூடவே நான் கொஞ்சமாக சோம்பு எடுத்து சேர்க்க போகிறேன். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கொஞ்சமாக சோம்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த தாளிசத்தில் இந்த அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறேன். சோம்பு சேர்த்து அது போட்டு பொரிஞ்ச உடனே தாளிசத்தை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த சோம்பு வாசத்தோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி சின்ன சின்ன இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யுங்க. குழம்பு ருசியாக வரும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு பொரிஞ்ச உடனே அதையும் நம்ம இந்த திருக்க மீன் குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யுங்க. குழம்பு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு குழம்பு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூடாக சுவையான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.